வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லவங்க, நான் யாரையுமே ஏமாற்றியது கிடையாது, அடுத்தவங்கள வஞ்சித்தது கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும், நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க அல்லது நம்ம சந்திக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வஞ்சகர்களை நாம் இனம் காணவும் முடியாது. அப்படி சூழ்ச்சிகள் செய்வார்கள். அப்படிப்பட்ட வஞ்சகரிடமிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக, ஒரு அஸ்திரமாக இருப்பது எது அப்படின்னா, திருப்புகழில் வரக்கூடிய இந்த பாடல். திருச்செந்தில் இயற்றப்பட்ட இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தால் அப்படிப்பட்ட வஞ்சகர்களிடமிருந்து முருகப்பெருமான் நம்மை காத்து ரட்சிப்பார். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, மஞ்சு எனும் குழலும் பிறை புருவங்கள் என் சிலையும் கனை கயல் வண்டு புண்டரிகங்களையும் பழிசிந்து பார்வை மண்டலம் சுழலும் செவியம் குழைதங்க வெண்தரளம் பதியும் பலும் மண்டு அலம் திகழும் கமுகு சிறு கண்டமாதர் கம்சுகம் குரலும் களை அம்புய கொங்கை செம்கிரியும் பவழம்பொறி கந்த சந்தனமும் பொலியும் துகில் வஞ்சி சேரும் கஞ்ச மண்டு உள் நின்று இரசம் புகு கண் படர்ந்த இடரம்ப எனும் தொடை கண் கை சரணம் செயல் வஞ்சரை நம்புவேனோ சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டுடு டுண்டு டிண்டிமி தண்டம டுண்டுடு தந்த நந்தன திந்திமி சங்குகள் பொங்குதாரை சம்புவின் குமரன் புலவன் பொரு கந்தன் என்றிடு துந்துமி துவசங்கள் அங்கு ஒளிரும் குடையும் திசை விஞ்சவே கண்டு அஞ்சு வஞ்ச அசுரன் திரளும் குவடு அன்று அடங்கலும் வெந்து பொறிந்திட அண்டர் இந்திரனும் சரணம் புகநின்ற வென்ற வேளே அம்புயம் தன் அரம்பை குறிஞ்சியின் மங்கயம் குடில் மங்கையொடு அன்புடன் அண்டரும் தொழும் செந்திலில் இன்புறும் தம்பிரானே. இந்த திருப்புகளை தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் மட்டுமில்லை, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் வஞ்சகர்களும் நம்மை அண்டாமல் நம்மிடமிருந்து விலகிச் செல்வார்கள். அவர்களை விலக்கி வைத்து நம்மை காத்து அருளக்கூடிய அற்புதமான அஸ்திரமாக இருக்கக்கூடியது, அற்புதமான சஸ்திரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த திருச்செந்திலே இயற்றப்பட்ட, செந்தூரிலே இயற்றப்பட்ட இந்த திருப்புகழ். ஓம் சரவணபவ.